அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் என்னுடைய தாய் என்னிடம் வந்தார். அவர் இணை வைப்பாளராக இருக்கின்ற காரணத்தால் அவருடன் உறவை பேணிக் கொள்வது பற்றியும் அவரிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் மார்க்க தீர்ப்பு என்ன என்று கேட்டேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ உன்னுடைய தாயுடன் உறவை பேணிக்கொள், மேலும் அவருடன் நல்ல விதமாக நடந்து கொள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2620. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதுமையடைந்த காலத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் அடைக்கலம் தேடி அவர்களிடம் வந்த சம்பவத்தை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது. அன்பிற்குரியவர்களே, பல குடும்பங்களில் பிள்ளைகள் இஸ்லாத்தை தழுவியிருப்பார்கள், பெற்றோர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாகவே இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழலில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்குரிய கடமைகளை செய்வதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு இந்த ஹதீஸ் பதிலாக அமைந்திருக்கிறது. அதாவது, பெற்றோர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாகவே இருந்தாலும் பிள்ளைகள் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும், அதில் எந்த குறையையும் வைக்கக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.